3 மாசம் வாடகை தரணுமா? 45,000 ரூபாய். இப்ப என்ன பண்றது? இந்த செயினை வச்சு வாங்கி கொடுக்குறேன். என்னது இந்த செயினை வச்சா? ஊசி மணி விக்கிறவங்க கிட்ட 45 ரூபாய்க்கு செயினை வாங்கிட்டு 45,000 ரூபாய்க்கு வச்சுக்க தருவியா? என்னமா பேசுற நீ? நான் உனக்கு கொடுக்குறேன்னா நீ இவ்வளவு பேசுறியா? உனக்கு அதை கூட கொடுக்க கூடாது. எங்க போனாரு இந்த அப்பா தெரியலையே. கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டாரு, அதுங்காட்டி எங்க போயிட்டு இருக்குது. நான் மாட்டும் தேடின்னு வரோம், இங்க உட்காந்து பீடி புடிச்சுங்கிறா. எப்பா உங்க என்ன பண்ற? ஒரு பீடி வச்சுக்கிறமா வெத்து போட்டு இல்ல என்ன பண்றதுயா? எவனா தெருல போவான் கூப்பிட்டு வாங்கி 10 வச்சு பிடிக்கலான்னு பாக்குறேன். எவனுமே அந்த மாதிரி ஆளுங்க போல. சரி அது இருக்கட்டும். காலையில ஏதோ ஒரு பொம்பளை ஸ்கூட்டி வச்சுட்டு நின்று அது கூட பேசிட்டு இருந்தேன். யார் அது? உங்களுக்கு சித்தி ஆகலான்னு பார்த்தேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வயசுல எனக்கு சித்தி தேவையா? உனக்கு அறிவு இல்ல? அறிவு இருந்தா நாயாமா இங்க இருக்கிறேன். நான் பாரியில செட்டில் ஆயிருப்பேன். எங்க சுத்தினாலும் உங்களுக்காக தானே சுத்திக்கிறேன். சரி கிண்டல் பந்தலா போறோம். அது உண்மையாலுமே யார் அது? அது ஒண்ணு இல்லம்மா, நானே கட்டிங்க்கு காசு இல்லாத சுத்தின்னு இருக்கிறேன். என்கிட்ட வந்து 1000 ரூபாய் கடன் கேக்குது. நீயே ஒரு அண்ணக்கா அப்படியே வாங்கிட்டு வந்து அது அறிவு இல்லாம 1000 ரூபாய் கேட்டு பாரு. ஏமா ஒண்ணு நீயே தாய்த்துக்கிற? கொஞ்சம் உயர்த்தி பேசு. என்ன தாழ்த்தீங்கண்ணே? நான் அண்ணக்காவடினா நீ அண்ணக்காவடி போன்னு. அப்ப உன்ன நீ தாய்த்தின மாதிரி தானே. சரி வர பேசிட்டு இருக்காம வேற வேலையை பாரு. வா பணம் ஒரு 50,000 இந்த மூஞ்சிக்கு யாருப்பா பணம் கொடுப்பாங்க? மூஞ்சி எங்க மூஞ்சி பார்த்து கொடுக்க மாட்டாங்களா பணம்? ஏன் அப்படி சொல்லி நிக்கிறீங்க? அவர் கொடுக்குறது கூட வேணாம்னு சொல்லி போயிட்டீங்க. மூஞ்சி பார்த்தா குத்துருவானா 50,000 ரூபாய்? என்னப்பா வச்ச மாதிரி மூஞ்சி வச்சுருக்கு எங்களுக்கு சொல்லி விடுறியா? துட்டு கொடுக்க வேணாங்க. பேபி பொண்ணு வராங்க. காலையில இருந்து ஒண்ணும் புரியலமா எனக்கு. பயங்கர கவலையில இருக்கிறேன். உனக்குன்னா கவலை, கட்டிங் கிடைக்கல இந்த கவலை இருக்கு உனக்கு. பேபி ஒரு அம்மா டிப் டாப்பா என்ன கதை? என்ன கதை? அந்த கதையா தான் இருக்கும். என்ன அந்த கதை? எங்க அப்பா பார்த்தா உனக்கு அப்படியே தெரியலையா? அவன் போயிட்டு எனக்கு தெரியுமே. ஒரு பொம்பளை பார்த்தா ரோட்ல கூட விட மாட்டானே. நாய் போல நாக்க தொங்க போட்டு போயிருப்பாளா? எல்லாம் கரெக்டா சொல்லுதுங்களா? நம்ம பொண்ணுங்களை பார்த்தா சொல்லு விடுறோம்னு பாரு உனக்கு ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதைன்னு. பேபி ஒரு அம்மா பேசியிருந்தியா? அவனா பேங்க் மேனேஜரா அவங்க? அது பேங்க் மேனேஜரா? அதுங்கிட்ட இல்லாதான் நம்ம கிட்ட 1000 ரூபாய் கடன் கட்டு போச்சு. இந்த கறி மூஞ்சி வந்து அது பேங்க் மேனேஜர் இல்லைங்கிறான். இது போதும் நம்மளுக்கு. இன்னைக்கு பணம் சம்பாதிச்சிடலாம். அடே அடே ஆமா முனியாண்டியா, அது பேங்க் மேனேஜர் தான். என்னப்பா அதை போய் பேங்க் மேனேஜர் சொல்ற? ஏமா அந்த முட்டாள் முனியாண்டிய பேங்க் மேனேஜர் நம்பிட்டான். நீ வேற குறுக்குல போந்து குட்டியை கலக்குறியா? கம்முன்னு இருமா. பேபி ஒரு 50,000 ஒன்று எனக்கு தங்கச்சிக்கான். எப்படியாவது மேனேஜர்கிட்ட சொல்லி வாங்கி கூடாங்க கொஞ்சம். அது ஒண்ணும் இல்ல முனியாண்டி, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு அந்த அம்மா. அந்த பொம்பளை அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றான். அவன் வச்சுங்கிறான்னா என்னமோ தெரியல. நம்மளுக்கு என்ன அந்த கதை? அவன் யாரு என்ன வச்சு போறான்? காசு கொடுத்தா ரெடி. பேபி வாங்கி கொடுக்க போதா வாங்கி கொடுக்க முடியா? உனக்கு 50,000, அந்த அம்மாக்கு 50,000, அவ்வளவுதானே? எனக்கு ஒரு 50,000 வாங்கி கூடா. எதுக்கு உனக்கு 50,000? மைனர் சைன் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு என்னம்மா வாங்கி கொடுத்துட்டா போச்சு. இப்போ இன்னும் ஆளாளுக்கு 50,000 வாங்கி தர. அந்த பாட்டி செயின் எடுத்து அம்மா நீ கம்முன்னு இரு. இதுதான் நம்மள நம்பிடுச்சு. இப்ப பாரு அப்பா போடுற விட்ட. இப்ப பாருங்க ஒண்ணும் இல்ல, 50,000 வாங்கினீங்கன்னா நீங்க 30,000 கட்டினா போதும். 20,000 ரூபாய் மானியம் ஆகிடுவாங்க. நான் 50,000 வாங்கினா 70,000 கட்டணும்னு சொன்னாங்க. இவரு 30,000 கட்டினா போதுன்ற அப்படியே தலைக்கையா சொல்றாரு. கவர்மெண்ட்ல ஏதோ புதுசா ஸ்கீம் வந்திருக்கான், அதனால அவர் அப்படி சொல்றாரு. அதனால செலவு இருக்குது, அந்த செலவை நீங்க ஏத்துக்க முடியுமா? அந்த செலவு தானே, அது நோவ சொல்லி நான் ஏத்துக்கிறேன். அதை நான் உனக்கு 50,000 வேணும்னா நீ ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி 50,000 கேட்கறவங்க எல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்தாதான் மொத்தமா நான் அங்க கவனிக்கல. அதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதை பத்தி நான் கவலைப்படாத, நான் குத்தலாம் விடு. முனியாண்டி நீ போய் ரெடி பண்ணி எடுத்துன்னு வா. நாளைக்குண்ணா இன்னைக்கே முடிச்சிடுவோம். இந்த போய் எடுத்துட்டு போயிட்டு நான் நின்னுக்கிறேனியா? மைனர் சைடு வேணா உனக்கு? போய் எத்தனை 5,000 போ. உனக்கு அவங்களுக்கு இருக்குத ஒரு 1000 ரூபாய் மட்டும் வாங்கி கொடுக்க கூடாதா? 5,000 ரூபாய் எடுத்துன்னு வந்தாதான் லோன், இல்லைன்னா கிடையாது. கிளம்பு. 1000 ரூபாய் கேட்கறேன் அந்த பாவி. இப்போ சூப்பர் பண்ணி நின்னத்துல 15,000 சம்பாதிச்சிட்ட. இததான் நான் பார்த்தேன். இதுங்க 3 சாதாரண ஆளு கிடையாது. ஊர் ஃபுல்லா சொல்லிவிடும். அந்த ஊர் மொத்தம் நம்ம கிட்ட வரப்போது பாரு. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு புரியவே இல்லம்மா. எங்க பொண்ணுக்கு 45,000 வாடகை கொடுக்கணும். எங்கன்னா கொஞ்சம் தட்டி கொடுப்பா. பத்தி கொடுக்குதா? இல்ல முட்டியாவது பத்தி கொடுக்குதுயா? முனியாண்டி சித்தப்பா, எங்க அம்மா என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? 45,000 ரூபாய் பட்டி கொடுத்து அவ்வளவு ஈஸியா? பட்டி கொடு எப்படி பட்டி கொடுக்குதா? அண்ணா அந்த விஷயத்த சொல்லு. நம்ம பைசா போதுமா? அவங்களும் போய்க்கணும் இல்ல? சரி சொல்லலாமா? அத நாங்களே வந்து பேபி கிட்ட லோன் கேட்டுக்கிறோம். 5,000 புஷிப்பானா 45,000 வாங்கி தர நினைக்கிறான். உனக்கு ஓகேவா? பேபிக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா அவன் நாமத்தை போட்டு போயிருவான்.
அவனை நம்பி 5000 ரூபாய் கொடுக்க சொல்றியா? அப்படி பார்த்து சொல்லாதம்மா அவரு. எம்ஜிஆர் மாதிரிமா அவரு நல்ல மனுஷமா. அம்மா யாரு கூட கம்பேர் பண்ற பாரு. எம்ஜிஆரா? எம்ஜிஆர் எங்க, இவன் எங்க? ஐயோ பேபிகிட்ட காசு கொடுத்தாக்கா துட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா. படிச்ச புள்ளையாக்குற இந்த காலத்துல துட்டு கொடுக்காத யாரு காசு கொடுப்பாங்க? நீ வாடா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா 5000 நம்ம குடுத்துட்டோம்னா 50000 கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பா வாங்கிடலாமா. நீ சொன்னா கேட்க மாட்ட. சரி வா ஏதோ பண்ணி தொலைவோம். 20000 ரூபாய் கைக்கு வரப்போகுது. நம்ம எதுக்கு இந்த பீடியை வச்சுக்கினேன்? இதை அடிச்சு முடிச்சிடுவோம். அந்த 20000 ரூபாய் தான் சிகரெட்டை பிடிப்போம். என்ன பீடி கையில வச்சுட்டு உட்காந்துட்டேன்? எல்லாரும் 5000 எடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஏமா நீ கிட்ட இருந்து பார்த்தல, நான் எப்பேற்பட்ட பீலா விட்டுக்கிறேன். அதுங்க அப்படியே நம்பிச்சுங்க. இப்ப போய் எத்தார போதுங்க பாரு. நீ இங்கே நம்பிக்கின்னு உட்காந்துரு, நான் கிளம்புறேன். ஏமாமா இருமா, ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் நின்னு பாரு. நான் சொல்லி அமிச்சதுங்கெல்லாம் ஓடி ஆடுதா இல்லையான்னு பாரு. பேபி எங்கதான் தேடி கிடக்கு? பேபி உட்காந்துக்கிறேங்க. நான் எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறேன் நீங்க வருவீங்கன்னு. பேங்க்ல இருந்து எத்தனை போன் தெரியுமா எனக்கு? ஐயோ பேபி எப்படியா? இந்தா எந்த 5000 இருந்தா அடுத்த ஆளுவாமா. இந்த பேபி நாங்க கொடுக்க வேண்டியது எடுத்துக்கோ. என்ன உனக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு கேட்கணுமா? குடு. இந்தாப்பா என் காசு. ஐயோ சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏமா நீங்க 3 பேரும் போயிட்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வாங்க. சரி பேபி எத்தனை வரம் போயிட்டாங்க? என்னாண்ட எதுவும் இல்லப்பா. உங்கள்கிட்ட எதுவுமே இருக்க வேணாம். விட்டு குத்துட்டல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் பேர் மாரியம்மா தானே? ஆமாப்பா பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. இந்த உக்காந்துக்கிறாராம்மா எம்ஜிஆர், என்ன ஸ்டைலா உக்காந்துக்கிறாரு. கேள்வி, நீ என்ன எம்ஜிஆர் புகழ் அப்படியே, அதனால உனக்கு 1000 ரூபாய் குறைச்சிட்டேன். இப்ப நம்புறியா? 1000 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு பாரு எம்ஜிஆர். இந்த மூஞ்சி போய் எம்ஜிஆர் இந்த என்னம்மா கண்டதை பொழுத துண்டு வந்து இங்க வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ற? அவ கிடக்குறா. இந்தாங்க எம்ஜிஆர். எப்படி ஏமாத்தலாம் பாரு பகல்லே. ஆமா நாங்க பணம் கொடுத்துட்டோம். நீ 50000 ரூபாய் கொடுப்பன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? என்னது உத்தரவாதமா கேட்டா? இதோ இடுப்புல வாதம், கழுத்துல வாதம், முட்டில வாதம், போதுமா? யோ நாங்க என்ன பேசுறோம், நீ என்ன சொல்ற? என்ன நம்பி வந்தவங்களை யாரையுமே நான் கை விட்டது கிடையாது. செயல்லையும் எம்ஜிஆர் தான், பேசத்துலயும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மாதிரியே இருக்கு. இந்த மூஞ்சி எம்ஜிஆரா நம்பியாருன்னு போக போக தெரியும். வாங்க. எம்ஜிஆர் தான். நோ பேபியை போனா நிறைய பணம் வச்சிருக்காங்க போலண்ணா. ஆமாண்டா, அவங்கள அடிச்சுட்டு அந்த பணத்தை தூக்க வேண்டிதான். டேய் பணம் நிறைய வச்சுக்கிறான், அப்படியே சைடு வாங்குறேன், நீ தூக்குற. இந்த பாதி பணத்தை நீ என்ன கரெக்டா இருக்குதா பாக்கணும். ஏமாத்தின பணம் தானே, கரெக்டா இருந்தானே, கரெக்டா இல்லாட்டி என்ன? அங்க பாருப்பா, தாத்தாவும் அம்மாவும் இருக்கு, அவங்க கூட யாரும் சண்டை போடுறாங்க. ஏய் எதுக்கு உங்ககிட்ட அவன் 2 பேரும் சண்டை போடுறான்? காசு காட்டு கையில, காசு கையில வச்சிருந்தா புடுங்க தான் செய்வானுங்க. நீங்க அம்மா கூட இரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏமா என்னமா இது? இதான் நல்ல வயசு சம்பாதிச்சத நேரம் இப்படின்னு போறது. நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சோம், நம்மள ஒருத்தன் ஏமாத்திட்டு போட்டான் பாரு. வா போ. இது போல காமெடி என்ன தகவல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம